ஹாய், நான் தேவா. ம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து திண்டிவனம் பகுதியிலேருந்து இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். ஒரு 1 வீக் அப்புறம் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு ஃபினான்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு மந்த் எண்டுன்றதால எனக்கு டைம் இல்லை. அதனால் நான் அதை போடலை. இதுக்கப்புறம் நான் ரெகுலராக போடுறேன். 1ஆம் தேதி பிப்ரவரி மாதம் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது ஷேர் மார்க்கெட் வந்து பயங்கர க்ரோத்தில் இருக்குது. 1 வீக்காக வந்து போன வாரம் ஃபுல்லாகவே ஷேர் மார்க்கெட் க்ரோத்தில் தான் இருக்குது. நிஃப்டி, சென்செக்ஸு, தென் வந்து பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து க்ரோத்தில் தான் இருக்குது. அதனால் வந்து ஒரு சில ஷேரை வந்து கன்சிடர் பண்ணலாம். 52 வீக் லோவில் இருக்கிற ஷேர் நிறைய இருக்குது. அதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு பயங்கரமான ப்ராஃபிட்டை வரப்போகிற 3 மாதத்தில் கொடுக்கும். ஓகேவா? 50% ப்ராப்பராக கண்டிப்பாக கொடுக்கும் ப்ராஃபிட்டை. நீங்கள் கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎஃப் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கு. இப்போ எல்லாருமே நம்ம ஸ்டாக் ப்ரைஸில் நினைப்போம். அது வந்து எல்லாருமே பேசுவாங்க. முக்கியமான ஒரு சில ஷேரு, பப்ளிக்கான ஒரு ஷேரு பப்ளிசிட்டிக்காக பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் இருக்கவங்க இந்த போல் இந்த கம்பெனிலாம் வந்து எல்லோரும் சர்ச் பண்ணுவாங்க. அதனால் வந்து அதை பண்ணி அவங்களுடைய ஐடென்டிட்டியை க்ரோத் பண்ணுறதுக்காக பேசுவாங்க. அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து க்ரோத் வர்றதுக்கான ஸ்டாக்கு. ஓகேவா? நமக்கு க்ரோத் வரணும். என்னை நம்பின என்னுடைய கஸ்டமருக்காக நான் வந்து அவங்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு அது என்னுடைய பணம் மாதிரி தான். அந்த மாதிரி அப்படி பண்ணுற ஒரு மெச்சூரிட்டி இருக்காங்க நிறைய பேர். அதில் வந்து நானும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுபோல் தான் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் தான் இந்த ஸ்டாக்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏடிஎஃப் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கு நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போனால் கூட பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோவில் வந்து ஃபெயிலியர் பர்சன்டேஜ்ன்றது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சில கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி கம்பெனி இது. ஃபெயிலியர் பர்சன்டேஜ்ன்றதே கிடையாது. ஓகேவா? இது வந்து அவ்வளோ ஒரு நல்ல கம்பெனி இது. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கான ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் இதை கண்டிப்பாக ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை அதர் பிளாட்ஃபார்ம் எதனா யூஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். நிறைய உங்களுடைய யார் உங்களுக்கான ஐடியாலஜி கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுவீங்க, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க, இல்லை நேராகவே ட்ரேடிங் கிளாஸ்லேயே இருப்பீங்க. அது மாதிரி பண்ணுங்கள். ட்ரேடிங்க்கும் ஏற்ற ஸ்டாக் இது, ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற ஸ்டாக் இது. இது வந்து ஃபெயிலியர் பர்சன்டேஜ்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎஃப் ஃபுட்ஸுன்றது 0%. மிகப்பெரிய கம்பெனி கூட கம்பேர் பண்ணலாம். இதனுடைய கேபிட்டல் வந்து வெறும் 3000 கோடி தான். ஓகேவா? மார்க்கெட் கேபிட்டல் 3000 கோடி தான். அதாவது 5 லட்சம் மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட ஒரு கம்பெனி கூட நான் இந்த கம்பெனியை கம்பேர் பண்ணுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு க்ரோத் கொடுக்கக்கூடிய அந்த கம்பெனி ஏடிஎஃப் ஃபுட்ஸுன்றது ஒரு உண்மையிலேயே ரியலி ஒரு நல்ல கம்பெனி. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு நல்ல க்ரோத் கொடுக்கும் சீக்கிரமாகவே. ஏன்னா இந்த கம்பெனி வந்து பாருங்கள், 52 வீக் ஹை லோ பாருங்கள், 354 இருக்குது, 179 லோ இருக்குது. இது வந்து 52 வார முடிவு. கம்மியாகவும் அதிகமாகவும் அந்த வேல்யூ இருக்குது. இந்த ஷேர் வந்து நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். நான் 206 ரூபாவில் வாங்கினேன், 301 ரூபாவில் நான் சேல் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இது மார்க்கெட்டுக்கு முன்னாடியே வந்து எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் அந்த ஷேரில் வந்து ஒரு 1 லட்சம் போட்டு வச்சுருந்தேன், நான் சேல் பண்ணிட்டேன். அதனால் வந்து இப்போ இந்த ஷேர் நான் வச்சில்ல. ஆனால் இப்போ வந்து என்கிட்ட பேமெண்ட் இப்போ இந்த வாரத்தில் நான் கண்டிப்பாக எனக்கு பேமெண்ட் ஒன்று ரிசீவ் ஆகும். அதை நான் இந்த ஷேர் கண்டிப்பாக வாங்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஏன்னா அதுக்குள்ளே ஷேருக்கு மார்க்கெட் ஏறாமல் கொஞ்சம் மீடியமில் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்க்கலாம். அதை விட முக்கியமான விஷயம், நான் ஏன் இப்போ வந்து வாங்க வேணான்றதுக்கு, ஷேர் மார்க்கெட் நல்ல க்ரோத்தில் இருந்தாலும் கடந்த 10 வருஷமாக பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் நல்ல க்ரோத்தில் தான் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிப்ரவரி மாதம் பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டு குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இந்த ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்க எல்லாருக்குமே ரிச் டேட் புவர் டேட் தெரியாமல் இருக்கவே இருக்காது அந்த புக்கை பற்றி. அந்த புக்கை எழுதின அந்த ஆசிரியர் வந்து கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் ஷேர் மார்க்கெட் பயங்கரமாக வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் நான் ஒரு கன்சிடராக பார்க்குறேன். ஆனால் உங்களால் முடிஞ்ச தேவைக்கு அதிகமான இருக்க ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏடிஎஃப் ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.
நீங்கள் பணம் இருக்குன்னா எவ்வளோ ஷேர் மார்க்கெட் கீழே இறங்கினாலும் உங்கள் க்ரோத் இதில் இருக்குது. ஷேர் மார்க்கெட் கீழே வாங்க கீழே இறங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கான ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதை நீங்கள் எப்போவுமே கன்சிடர் பண்ணணும். இந்த ஷேர் பாருங்கள், ஃபேஸ் வேல்யூ 2 இருக்குது, மார்க்கெட் கேப் 3000 இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் நான் பேச விரும்பலை. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டேன் முன்னாடியே. பிஇ 40 கீழே இருக்குன்றனாலே ஒரு நல்ல கம்பெனி தான். புக் வேல்யூ 42 இருக்குது. சரி, மார்க்கெட் கேபிட்டல் உங்களுக்கு தெரியும், அதை பார்த்துட்டீங்க. இது ஷேர் பாருங்கள், கண்டினியூஸாக க்ரோத் ஆகுது இந்த ஷேரு 2020லேருந்து. இதோடைய ப்ரோஸ் பாருங்கள், கடனை கம்மி பண்ணுறாங்க, கடன் இல்லை, முடிச்சிட்டாங்க. ஓகேவா? டிவிடெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு எஃப்எம்சிஜி ஸ்டாக்னா உங்களுக்கே தெரியும், பெரிய பெரிய கம்பெனி எஃப்எம்சிஜி ஸ்டாக் இருக்காங்க. ஓகே, அதுபோல் கம்பெனி கூட நம்ம இந்த கம்பெனியை கம்பேர் பண்ண பார்க்கணும். ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு இந்த கம்பெனி அந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி வாங்க, உங்களுக்கான ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் சேல்ஸ் பாருங்கள், சேல்ஸ் என்ன இருக்குது, 122 கோடி இருக்குது, எக்ஸ்பென்சிவ் 102, 20 கோடி ப்ராஃபிட் கிடைக்குது. ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 502 கோடியாகவும், எக்ஸ்பென்சிவ் 415 கோடி ப்ராஃபிட் பணமாகவும் கிடைக்குது. ஓகேவா? ஏன் உங்களுக்கு நீங்கள் கேட்கலாம், சேல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், குவார்ட்டர் ரிசல்ட்டு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சேன். குவார்ட்டர் ரிசல்ட்டு எவ்வளோ வருது, ஒரு குவார்ட்டருக்கு எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது ப்ராஃபிட் அண்ட் லாஸு. டெபிட்டர் டேஸ் பாருங்களேன், 76 டேஸ் இருக்குது. ஓகே, கம்மியாக தான் இருக்குது, அது பரவாயில்ல. ROCE 20 இருக்குது. ஓகே. ஷேர் ஹோல்டிங் பண்ண பாருங்கள், எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 10%. அதாவது இந்த குவார்ட்டர் கூட, டிசம்பர் குவார்ட்டர் கூட கிட்டத்தட்ட 49% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 49 சாரி, கிட்டத்தட்ட 10% எஃப்ஐ இருக்காங்க. டிஐ 23% இருக்காங்க. 8%லேருந்து 23% டிஐ இருக்காங்க. இதிலே தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கண்ணை மூடி இந்த ஸ்டாக்கை வாங்கி வைங்க. நீங்கள் இன்றைக்கி 1 லட்சம் போட்டிங்கன்னா அதனுடைய வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மதிப்பு கிடைக்கும். ஆஃப்டர் 3 மந்த்துக்குள்ளே கிடைக்கும்ன்றது என்னுடைய கான்செப்ட். ஓகேவா? நான் உங்களை லாங் டேர்ம்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதனுடைய லாங் டேர்ம் டார்கெட் ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2030 டார்கெட் ப்ரிடிக்ஷன் பாருங்களேன். இந்த ஸ்டாக்கு இது ஒரு 3000 கோடியான ஸ்டாக்கு. இன்றைக்கி இதனுடைய ரேட் வெறும் 270 ரூபா இருக்குது இன்றைக்கி டேட்டுக்கு. ஆனால் 2030 இப்போ ஒரு கம்பெனிக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, அது ஒரு வேல்யூ தான் ப்ரிடிக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு வேல்யூ இல்லை 2 வேல்யூக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கம்பெனி ஷேர் எப்படி ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, 3 வேல்யூவாக ஸ்டார்டிங்கில் அது இந்த ரேட்டில் இருக்கும், மிட் கேப்பில் இந்த இடத்துல இருக்கும், எண்டிங்கில் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப 2030 ஏடிஎஃப் ஃபுட்ஸ் என்ன ப்ரைஸில் போகும், ஸ்டார்டிங்கில் 2641 ரூபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் இருக்குது. மிட் ரேஞ்சில் 3135 ரூபாவும், எண்டிங்கில் 3820 ரூபாவும் இருக்குது. ஸோ ஓகேவா? நீங்கள் இன்றைக்கி 270 ரூபா பண்ணிங்கன்னா உங்களுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ நீங்களே பாருங்கள். 3000 ரூபாய் கணக்கு பண்ணாலே உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? ஸோ நீங்கள் இது ஈஸி கிடையாது. கிட்டத்தட்ட 2600% உங்களுக்கு க்ரோத்து. ஓகேவா? 2600%. ஒரு பர்சன்டேஜ்னால் உங்களுக்கு, அதாவது 100%னால் நீங்கள் ஒரு 10 ரூபா போடுறீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். 10 ரூபா போட்டு 100 ரூபா கிடைக்குதுன்னா அது 1000%. உங்களுக்கு அந்த கால்குலேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். 10 ரூபா போட்டு 200 ரூபா கிடைக்குதுன்னா அது 2000%. ஓகேவா? அந்த கால்குலேஷனில் நீங்கள், ஏன்னா ஷேர் மார்க்கெட்டை அந்த கால்குலேஷன் தான் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு 2600% க்ரோத் கொடுக்கும். ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்குள்ளே 3 ரேஞ்சில் இதனுடைய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மினிமம் டார்கெட் போட்டாலே, ஆவரேஜ் டார்கெட் எடுத்தாலே உங்களுக்கு 3000 ரூபாய் போட்டாலே எங்கே போகுது, 2600% கிட்ட உங்களுக்கு அதனுடைய ரேஞ்சில் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது. ஏன்னா அந்த 2600 சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இது 52 வீக் ஹை 354 இருக்குது. ஸோ அதனால் நான் அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நீங்கள் இந்த வாங்குகிற ஸ்டாக்கு அடுத்த 3 மாதத்துலேயே இது திருப்பியும் 344 ரூபா, 320 ரூபா அப்படின்ற ஒரு கால்குலேஷனுக்கு போகும், ஷேர் மார்க்கெட் வீழ்ச்சி அடையலைன்னா. ஓகேவா? ஷேர் மார்க்கெட் இதே ஸ்டேட்டஸில் க்ரோ ஆகுது அப்படின்னா இதனுடைய ரேஞ்சு கண்டிப்பாக 350 ரூபா கண்டிப்பாக இருக்குங்க அடுத்த 3 மாதத்துலேயே. இங்கே பாருங்கள், டெக்னிக்கல் ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்களா,
டெக்னிக்கல் ப்ரெடிக்ஷனும் இப்போ வந்து புல்லிஷ் வந்து 12 இருக்குது, பேரிஸ்ட் வெறும் 4 தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இது கண்டிப்பாக கண்ண மூடி வாங்கலாம். 240 கிட்ட வந்துச்சு இந்த ஷேரு. ஸோ அது ஷேர் மார்க்கெட் எப்படி போகும், பட்ஜெட், ஏன்னா பட்ஜெட் தாக்கல் ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சராக தான் இருக்க போகுது. விவசாயிகளுக்கு ஃபேவராக தான் பட்ஜெட் தாக்கல் இருக்க போகுது. அது சம்மந்தப்பட்ட கம்பெனி தான் ஏடிஎஃப் ஃபுட் சர்வீஸ். ஓகேவா? இந்த ஏடிஎஃப் ஃபுட் சர்வீஸ்ன்றது ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி, அதை நீங்கள் மறக்கக்கூடாது. இது வரைக்கும் அவங்க வந்து டீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் சேல் பண்ணியிருக்காங்க. குரோவிங் டென்னிசேஜ் தெரியும் உங்களுக்கு, இன்ஃபினிட்டி அது மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது, ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இவங்க 2023 ஸ்ப்ளிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2023 10 ஃபேஸ் வேல்யூவை 2ஆக மாற்றிருக்காங்க. புரியுதுங்களா? 2023 செப்டம்பர் மாதம் 10 ஃபேஸ் வேல்யூவை 2ஆக மாற்றிருக்காங்க. அப்படின்னா இவங்களுடைய என்ன ஷேரு அப்படின்னா நீங்கள் இதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். 10 வந்து 2ஆக மாற்றுறாங்க அப்படின்னா 10 ஷேருங்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு நிமிஷம், சாரி, ஏடிஎஃப் ஃபுட்ஸ் வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட்டுக்கும் இது கொஞ்சம் நல்லா ஸ்டாக்காக தான் இருக்குது. பாருங்கள், 2024 2 டைம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, 2023 2 டைம் கொடுத்துருக்காங்க, 2022 1 டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? போனஸ் வந்து கொடுத்துருக்காங்களா? போனஸ் கொடுக்கல. ஸ்ப்ளிட்டு வந்து கொடுத்துருக்காங்களா? பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 2 வந்து 10 வந்து 2ஆக மாற்றிருக்காங்க. 2023 1. இது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். ஒரு கம்பெனிக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குன்னாலே அதை நம்ம கண்டிப்பாக வாங்கலாம். அது ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக உங்கள் 2ஆகவும் 1ஆகவும், இப்போ ஒரு 10:1 கொடுப்பாங்க. ஒரு ஷேருக்கு 10 ஷேர் கொடுப்பாங்க, 10 ஷேருக்கு 5 ஷேர் கொடுப்பாங்க. இப்போ வந்து 10 ஷேருக்கு 2 ஷேருக்கு அது போல் வந்து கொடுப்பாங்க. இப்போ 1000 அந்த 500 மாறும். அது மாதிரி இந்த ஷேர் வந்து அந்த கட்டத்தில் இருந்தால் கம்மியாகிருக்கு. ஸோ இந்த ஷேரை வந்து நீங்கள் கம்பல்சரி வாங்கலாம். நீங்கள் இன்னும் இந்த கம்பெனியை வந்து பார்க்கணுன்னா இவங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், ஃபண்டமெண்டல் எடுத்து பாருங்கள், நல்லாவே இருக்குது எல்லாமே. ஓகேவா? முக்கியமாக இவங்க நீங்கள் நம்பி இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். இந்த ஸ்டாக் ஃபெயிலியரே ஆகாதுன்றது காரணமே வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் எடுத்து பாருங்கள். ஷேர் ஹோல்டரில் வந்து டிஐ வந்து 23% வச்சுருக்காங்க, எஃப்ஐ வந்து 10% வச்சுருக்காங்க. எஃப்ஐ வந்து 2024 டிசம்பர் குவார்ட்டரில் 23%, 8.81%லேருந்து 23.65% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. இவ்வளோ ஒரு சடன் ஒரே குவார்ட்டரில் பண்ணுவாங்க. 1%, 2%, 5% அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இவங்க சடனாக பண்ணியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டினா கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் க்ரோத்து இருக்குது அப்படின்றதுனால தான் பப்ளிக்கிட்டேருந்து ஷேர் ஹோல்டரை குறைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷேர் இப்போவும் ட்ரேட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக வாங்க. ட்ரேட் பண்ணுறவங்களும் இந்த ஷேரை கண்டிப்பாக பண்ணலாம். டெய்லி ட்ரேட் வேல்யூ இருக்குது உங்களுக்கு. அது சொல்லணும்னா இதில் பாருங்கள். ஓகேவா? டெலிவரி வால்யூம் பாருங்கள். எஸ்டர்டே நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா 2,09,000 லேக்ஸ் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? வால்யூம். டெலிவரி வந்து 63K வந்து வாங்கியிருக்காங்க, விற்றுருக்காங்க. ஓகே, புரியுதுங்களா? டெலிவரினா வந்து உங்களுக்கு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிறது, விற்கிறது. வால்யூம்ன்றது மொத்த இதுவும் பண்ணுறது. ஓகேவா? இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பண்ணுறது. ஓகேவா? இன்ட்ராடே எல்லாமே சேர்த்து அந்த கம்பெனியோடைய வாங்கினதும் வாங்கப்பட்ட குவான்டிட்டியும் விற்கப்பட்ட குவான்டிட்டியும் சேர்ந்தது தான் வால்யூம். ஓகே, அதனால் வந்து இதை கொஞ்சம் பார்க்கணும். இந்த ஷேர் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். பிவோட் வேல்யூவு 227 இருக்குது. அதிகமாக இருந்தால் அது என்றைக்குமே வந்து ஆபத்து அப்படின்ற மாதிரி, ஆபத்தான ஷேருன்ற மாதிரி இந்த வேல்யூ புக்கான அர்த்தம். அதனால் நீங்கள் அது ஓகே, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வந்து உங்களுக்கு நான் அந்த அளவுக்கு உங்கள் பணத்தை வந்து லாஸ் ஆக்கணும்னு கண்டிப்பாக நான் சொல்லலை. ஏன்னா ரொம்ப கீழே இருந்து தான் நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இதில் ப்ராஃபிட் இருக்குது, ப்ராஃபிட் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். இந்த கம்பெனி 261 கிட்ட நான் வாங்கினேன், 301 கிட்ட நான் சேல் பண்ணியிருக்கேன். நான் 40 ரூபா ப்ராஃபிட்டில் நான் சேல் பண்ணேன். 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் நான் அந்த ஷேரில். ஓகேவா? அது அப்போ என்னுடைய சிச்சுவேஷனுக்காக நான் சேல் பண்ணிட்டேன். பிகாஸ் ஒரு ஜனவரி, பிப்ரவரி அந்த டைமில் இருக்கும். சாரி, ஜனவரி, டிசம்பர் அந்த டைமில் நான் பண்ணேன். 2 மாதம். ஓகேவா? 2 மாதம் ஆச்சு அதை நான் பண்ணி. அதனால் நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக வாங்கலாம். இந்த ஷேரு நம்பி வாங்கலாம்.
இதனுடைய இன்னொன்று இவங்க டீப்பாக பார்க்கணுன்னா ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் பாருங்களேன். சப்போர்ட் எங்கே இருக்குது உங்களுக்கே தெரியும். நான் உங்களுக்கு காலையிலே சொன்னேன். சப்போர்ட் ஒன்று 270 இருக்கா, சப்போர்ட் 2 264. ஆல்ரெடி 240லேருந்து 54 61 70 வந்துடுச்சு. இப்போ 280 இருக்கா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த கட்டம். இந்த சப்போர்ட் S1 பாருங்கள் 280 ஆகியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது மேலும் மேலும் போகும். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷேரை வாங்கலாம்.